சிறுமிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் முகமது சுல்தான் இப்ராஹிம் என்பவருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும் விதித்து காரைக்கால் போக்சோ சிறப்பு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் பகுதியை சேர்ந்தவர் முகமது சுல்தான் இப்ராஹிம். மதுவுக்கு அடிமையான இவர் வீட்டை விட்டு வெளியேறி நாகூர் மற்றும் காரைக்கால் பள்ளிவாசல்களில் சுற்றித் திரிந்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி காரைக்கால் காஜியார் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த 5 மற்றும் 6 வயது சிறுமிகளிடம் முகமது சுல்தான் இப்ராஹிம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது. அவரை அக்கம் பக்கத்தினர் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இது தொடர்பாக பெற்றோர்கள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் போக்சோ பிரிவில் வழக்கு பதிவு செய்து முகமது சுல்தான் இப்ராஹிமை கைது செய்தனர். காரைக்கால் போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இந்த வழக்கில் விசாரணை நிறைவடைந்ததை அடுத்து தீர்ப்பளித்த நீதிபதி மோகன் முகமது சுல்தான் இப்ராஹிமுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார். இதனால் நீதிமன்ற வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது.